Hello everyone. This is Lavian. First of all, நான் வந்து இந்த வீடியோல இந்த சேனல் பற்றியும் அண்ட் நான் இதை என்னென்ன பண்ண போறேன் அது ஆல்சோ அங்கால எப்படி மேக்ஸ் எக்ஸாம் ஏ லெவல் ஃபைனல் பேப்பருக்கு நீங்க எப்படி உங்களை நீங்களே ரெடி பண்ணலாம் என்றதை பற்றி தான் இந்த வீடியோ பேசிக்கா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரெண்டு 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 போர்ஷனாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து இந்த சேனல் பற்றின இன்ட்ரோ, ஆல்சோ நான் என்ன செய்ய போறேன் சொல்றதுக்கான ஒரு இன்ட்ரோ, அண்ட் ஆல்சோ நெக்ஸ்டா வந்து பேப்பர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆல்சோ நீங்க எப்படி ஒர்க் பண்ணுவோம் இதைய பற்றி ரெண்டாவது போர்ஷனா இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங் தேவையில்லைன்னு சொன்னா நான் டைம் லைன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் இருக்க போகலாம். உங்களோட டைமை தேவையில்லாம நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஓகே. ஸோ பேசிக்கா இப்போ நாங்கள் வந்து இந்த எங்க சேனல் வந்து எப்படி என்ன சேனல் அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ முதல்ல இது வந்து எஜுகேஷன் சேனல் தான் தெரியும். எஜுகேஷன் சேனல் ஆல்சோ ஆல்சோ நான் வந்து இல்லை மெயினாக பாஸ்ட் பேப்பர் அண்ட் இட்ஸ் ஐடியாஸ் தான் ஃபாலோ பண்ண போறேன். ஏன்னா நான் அது பேப்பர் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லுவேன். நான் என்ன ஏன் அப்படி நான் யோசனை வந்து ஆல்சோ மெயினாக அந்த சேனல்ல வந்து நான் மேத்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். மூன்றுமே தேவைதான், பட் மெயினா இப்ப எனக்கு மேத்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து மேத்ஸை ஃபோக்கஸ் பண்றேன். ஸோ இப்ப நீங்க யார் நான் யோசிப்பீங்க. நான் வந்து ஒரு நான் வந்து 2025 பேட்ச் படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட். இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சேன்னா, பட் எனக்கு தமிழும் கொஞ்சம் டேர்ம்ஸ் தெரியும், அவ்வளோ ஃப்ளோவா வராது. பட் நான் இப்ப தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே சேர்த்து செய்து போறேன். ஸோ இப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கஷ்டமா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்றேன். அண்ட் ஆல்சோ ஏதும் டவுட்ஸ் கட்டாயம் இருக்கும் வரும். அப்படி வந்தா கீழே இந்த இன்ஸ்டா பேஜையும் போட்டு வரேன். அண்ட் ஆல்சோ நீங்க எனக்கு இமெயில் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்க வந்து கமெண்ட் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மெயினா இதை நான் சொல்ல வந்தேன். அண்ட் ஆல்சோ லைக் முதலே இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இந்த சேனல் வந்து மெயினா மேக்ஸை டார்கெட் பண்ணி தான் உருவாக்கப்பட்ட சேனல். இப்ப இப்போ ஆல்சோ சரியா மேக்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். இப்போ மேக்ஸை பொறுத்தவரை எப்படின்னா, நீங்க வந்து நார்மலா எல்லா பேப்பர்ஸையும் செய்யறத விட இப்போ பாஸ்ட் பேப்பர் எடுத்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் பேப்பர் ஃபுல்லா செய்து அடுத்த பேப்பர் ஃபுல்லா செய்து மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்கோர் பண்றதை விட நீங்க வந்து செக்ஷன் வைஸா ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு இருக்கிற அந்த லைக் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஏன்டா இப்ப ஸ்டார்டிங்ல நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முதல் நீங்க ஒரு கேள்வி பார்க்க ரொம்ப பெருசா பார்ப்பீங்க. பட் நீங்க ஒரு ஒரு நுழைக்களை ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் கேள்வி பார்க்க அட இப்படித்தான் செய்யணுமான்னு உங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்ப என்னன்னா இப்ப யூஸ்வலா எல்லாம் சொல்றாங்க ஃபைனல் மேட்ச் பேப்பர் பொறுத்தவரை நீங்க கேள்வி பார்த்துட்டு ஐடியா போடுறதுக்கு டைமே இருக்காது. நீங்க கேள்வி பார்த்தோட கை தண்டபாடு வேலை செய்யணும். அப்படித்தான் இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்க இவ்வளவுத்துக்கு தர ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களோ அவ்வளவுத்துக்கு உங்களுக்கு நல்லா. அப்பதான் உங்களோட கை அதுக்கேற்ற மாதிரி ஓடும். நீங்க குறிப்பிட்ட எதுக்கு செய்யணும்னா 3 hours இருந்து 15 செய்யணும். அது வந்து லாஸ்ட் டைம்ல செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லா. அப்பதான் நீங்க அந்த டோட்டலா 6 hours இருப்பீங்க. முதல் பார்ட் 1க்கு 3 hours, அடுத்ததுக்கு 3 hours, டோட்டலா 6 hours இருப்பீங்க. ஸோ அதுக்காக செய்யணும். அண்ட் ஆல்சோ இப்ப நான் வந்து இப்ப இதை பொறுத்தவரை நான் வந்து இந்த வீடியோஸ் ஐ மீன் நான் இதுல போற வீடியோஸ் வந்து செக்ஷன் வைஸா தான் ப்ராக்டிஸ் மாதிரி கொடுப்பேன். அது ஒவ்வொரு செக்ஷன்லயும் எப்படி எப்படி கேள்வி வரும் அண்ட் ஆல்சோ நீங்க எப்படி எப்படி செய்யணும். அண்ட் ஆல்சோ அதுக்கு இருக்கிற நோட்ஸ் அதை போட்டு தான் நான் வீடியோஸ் போடுறேன் ஐடியாவே வச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து எப்படின்னா கடைசியில வந்து நான் ஒர்க் ஷீட்டுக்கான லிங்கை போடுவேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த ஒர்க் ஷீட்டை செய்து கொள்ளலாம். திருத்த வேண்டியது கட்டாயம் உங்களோட வேலை. அதுல அந்த கேள்வியில டவுட்னா நீங்க எனக்கு ஆப்வியஸ்லி முதலே சொன்ன மாதிரி நீங்க எனக்கு என்ன கான்டாக்ட் பண்ணலாம், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ வீடியோ போட்டு 3 daysல அதுக்கான ஆன்சர் லிங்கை நான் போட்டு விடுவேன். நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணி பண்ணலாம். அதுக்கு பிறகு அந்த 3 daysக்கு பிறகு போடுற டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்கே ஆட் பண்ணி விடுவேன். ஸோ அதுல பிரச்சனை இல்லை. இப்ப என்னன்னா இப்ப இதுல நான் செய்யறது வந்து ஒரு 20% நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்கன்றதெல்லாம் உங்களோட ரிசல்ட்ஸ் மொத்தமாவே இருக்குது. இப்ப இப்ப மிச்ச மிச்ச எக்ஸாம் பொறுத்த வரையில நீங்க 1000க்கு தான் எழுதுறீங்க. ஆனா மேக்ஸ் மட்டும் நீங்க 2000க்கு எழுதுறீங்க. 2000க்கு எழுதி 20ஆல பிரிச்சு வர அந்த மார்க்ஸ் தான் உங்களோட ஃபைனல் மார்க்ஸா இருக்கு. அந்த ஒரு மார்க்ஸால நீங்க அடுத்த
எவ்வளவு வருஷம் நீங்க உயிர் வாழ போறீங்களோ அவ்வளவு வருஷம் நீங்க எந்த ஸ்டாண்ட்ல இருக்கலாம் அப்படின்றத வந்து நிர்ணயிக்க போறது அந்த மார்க்ஸ் தான். ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கணும், இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இப்ப மேக்ஸை பொறுத்தவரை நீங்க உங்களுக்கு எல்லாரும் தெரியும், பியூர் அப்ளைடுன்னு 2 பார்ட்டா இருக்கு. ஸோ அதுல வந்து முதலாவது வந்து பியூர் பேப்பர் தான் நடக்கும். அந்த பியூர் பேப்பர்ல ஃபைனல்கள் இருக்கு, அப்ளைட்லயும் ஃபைனல்கள் இருக்கு. அதுல முதல் 10மே வந்து கிட்டத்தட்ட இப்படி கொஸ்டினா தான் வரும். இவ அதாவது ஒரு பக்கத்துல வந்து ஷார்ட் பண்ணிக்கணும், ஒரு பக்கத்துல வந்து 2 கேள்வியா இருக்கு. இதுல வந்து அதாவது இந்த அளவுக்கு 25 மார்க்ஸ், இதுக்கு 25 மார்க்ஸ், அப்படி 10க்கும் 25 மார்க்ஸ் இருக்கும். அது 250க்கு வரும். சோ இது வந்து நீங்க இதை வந்து செய்யணும். இதுல எல்லா கேள்வியும் கட்டாயம் செய்யணும். அதுக்கடுத்த வந்து 7 கேள்வி இருக்கு. 7 கேள்வியில வந்து நீங்க 5 கேள்விக்கு ஆன்சர் பண்ணா சரி. இந்த 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 கேள்வியெல்லாம் நீங்க முதலாகவே இப்போதைக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 27 26ல நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படி அப்படி சில கேள்விகள் இருக்கு, நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. இதுல வந்து நீங்க 5 கேள்வி செஞ்சா காணும். இது வந்து பாட்டு கேள்வி. இதுல சாய்ஸ் இருக்கு, ரெண்டு சாய்ஸ் இருக்கு. இப்ப இதை பொறுத்தவரையில வந்து இது வந்து இது இந்த முதல் ஏ பார்ட், இல்லைன்னா ஏ பார்ட்னு சொல்லலாம். ஏ பார்ட் வந்து இது வந்து எப்படின்னா, இது வந்து ஃபிக்ஸ்டா கேள்வி தெரியும். முதலாக கேள்வினா மேத்தமெட்டிக்கல் இன்டெக்ஷன்ல என்ன, 2வது கேள்வி கிராஃப்ல என்ன வரும், 3வது கேள்வி ஆகன் டயக்ராம், 4வது கேள்வி பைனோமியல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ஆல்சோ அடுத்தது லிமிட். அப்படி போய்கொண்டே இருக்கும். அப்படி 10 கேள்வி ஃபிக்ஸ்டான செக்ஷனுக்கு தான் வரும். அதுக்கே வர்றதுக்கு நிறைய அந்த ஒவ்வொரு கிரைட்டீரியான இருக்கு. நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஓகே இருக்கு. அதே மாதிரி தான் அப்ளைலையும் பாத்தீங்கன்னா முதல் ஏ பார்ட் வந்து சேம் 10 கேள்வி இருக்கு. நீங்க அது 10 கேள்வியும் ஆன்சர் பண்ணியே தான் ஆகணும். இது வந்து மெயின் ஏ பார்ட் 10 கேள்வி என்று சொல்றது வந்து கட்டாய கேள்வி மாதிரி. இந்த கட்டாய கேள்வி மீன்ஸ் அடிப்படையில இருந்தா போடுவாங்க. ஸோ அடிப்படையில இருந்து போடைக்கு உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப இதுல வந்து முதலாவது கேள்வி என்றா அந்த இம்பல்ஸ்ல இருந்து தான் போடுவாங்க. முதலாவது இம்பல்ஸ்ல இருந்து போடுவாங்க. 2வது வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன். 3வது வந்து இப்படி வெஜ் அப்படி போடுவோம். முதலாவது இம்பல்ஸ், மொத்தல் அதுல இருந்து போடுவீங்கன்னா, 2வது வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் எரிய பாதையில இருந்து போடுவாங்க. 3வது வந்து வெஜ் ஆப் அதுல இருந்து போடுவீங்க. இதுல வந்து இப்ப சரியா இப்ப இது 5வது கேள்வி வந்து இதுல வட்டை இயக்கம், அதாவது சர்க்குலர் மோஷன்ல இருந்து வருது. ஏப்பாடுல இருந்து கேள்வி வந்தா இதுல வந்து எப்படின்னா கிடையா நாங்க F7MA பாவிக்கிற மாதிரி, ஹொரிசோன்ல F7MA பாவிக்கிற மாதிரி தான் வரும். இதுவே நாங்க பாட்டோல கேள்வி வந்து பாட்டோலயும் இதே கேள்வி இருக்கு, சர்க்குலர் மோஷன். அது வந்தா